எல்லாம் வல்ல இறைவனை என் மலமுடிமைகளால் போற்றி பண்ணுகிறேன். இறைவரலையும் ஒருவரையும் பேணி இந்த வகுப்பை நம்ம எல்லாரும் தொடங்குவோம். சோ இன்னைக்கு வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த முதியோர் மருத்துவம் ஏன் ஸ்பெஷலா இருக்க போகுது அப்படிங்கறது இந்த வகுப்புல பார்க்கலாம். இந்த வகுப்புல இப்ப நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இப்போ ஒட்டுமொத்தமாகவே நீங்க சமீபத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆந்திர பிரதேஷ்ல சீஃப் மினிஸ்டர் நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு புள்ளி விவரம் நீங்க படிச்சிருப்பீங்க. குழந்தைகள் பிறக்கும் விகிதம் இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவுலயே குறைஞ்சுகிட்டு இருக்குது. நம்ம உலக அளவுல தெரிஞ்சுக்கலனாலும் அட்லீஸ்ட் இந்தியா அளவுல, தமிழ்நாட்டு அளவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க பிரைமரி ஹெல்த் சென்டர் இங்க நர்ஸும் இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியும். அதாவது பர்த் ரேட், டெத் ரேட், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாரும் அவங்களுடைய ஆள் மனதுல தெரிஞ்சுக்கலாம். அதாவது வரவும் இல்லை, செலவும் இல்லை, அது போல ஒரு சூழலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அதாவது பிறப்புகளும் இல்லைன்னு சொல்ல முடியாது, குறைஞ்சிருக்கு. இறப்புகளும் குறைஞ்சுகிட்டு இருக்குது. இறப்புகள் ஏன் குறைஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த மருத்துவத்துறையோடைய முன்னேற்றத்தால என்ன பண்றாங்க, இப்போ இறக்க வேண்டியவங்க அப்படியே விட்டா இறந்திருப்பாங்க அப்படின்றவங்கள நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்ப ஜப்பான் அது போல ஒரு பெரிய கிரைசிஸ ஃபேஸ் பண்ணி, ஒரு நாட்டுல ஒட்டுமொத்தமாகவே முதியோர்களே இருந்தாங்கன்னா இளைஞர்கள் இல்லாத ஒரு சூழல் ஏற்படும். அதனால பொருளாதாரம் பாதிக்கும். அது எல்லாமே ஒரு ப்ராப்ளமா இருக்க போகுது. அது சும்மா அந்த பேக்ரவுண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, வரக்கூடிய காலகட்டத்துல முதியோர்களை நம்ம அதிகமா பார்க்க போறோம். நரைமுடிகளோடவே நம்ம நிறைய பேரை நம்ம பார்க்க போறோம். சோ இந்த முதியோர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட போகுது, அவங்கள நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ ஏன் முதியோர்கள் இந்த பிரச்சனைகள்ல நிறைய பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஓரறிவுல இருக்கக்கூடிய தாவரம் முதல் நாம 6 அறிவு பெற்று மெய்வாய் கண்மூக்கு செவிங்கக்கூடிய இந்த ஐஸ், இயர்ஸ், நோஸ் இதெல்லாம் ஸ்கூல்ல இருந்தே நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஐம்புலன்களுமே மெல்ல மெல்ல தன்னுடைய அறிவுத்திறன் வீழ்ச்சியை முதுமையில சந்திக்க நேரும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணு பாக்குறது கொஞ்சம் கம்மியாகும். ஸ்மெல்லிங் ரெஸ்பான்ஸ், வீட்டுல ஏதாவது தீஞ்சுக்கிட்டு இருக்கும், அது அவங்களுக்கு டக்குன்னு தெரியாது. நாக்கு ருசி குறையும், ஆக்சுவலா சொன்னா குறையும். அது மாறி தெரியறதுனால இந்த இடத்துல நீங்க நிறைய பேர் நிராகரிப்பீங்க. இல்ல எங்க மாமியாருக்கெல்லாம் டேஸ்ட் நல்லாதான் தெரியுது, நான் என்ன பண்ணாலும் மண்ணு மாதிரி இருக்குன்றாங்க. அதுதான் பிரச்சனை. நீங்க எவ்வளவு நல்லா அழகா அற்புதமா ஒரு அறுசுவை விருந்து படைச்சாலும் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியாதுன்னா மாறி தெரியும். இனிப்பு கம்மியா தெரியலாம், புளிப்பு கம்மியா தெரியலாம், இல்ல புளிப்பு மிகுதியா தெரியலாம். நீங்க உரப்பே இல்லாம சமைச்சிருப்பீங்க, ஆனா உங்க மாமியார் டக்குன்னு சொல்லுவாங்க, வாடா அவங்க நீங்க வந்த உடனே பையனா இருந்தா உன் பொண்டாட்டி பாரு, நான் சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு உரப்பா ஒரு சாம்பாரை வச்சிருக்கா. அது இவர் சாப்பிட்டு பார்த்தா சப்புன்னு இருக்கும். ஆக இந்த ஐம்புலன்கள், அதாவது இந்த கால்ல இருக்கிற காலணிகள் கலண்டு போயிடும், சில நேரம் தெரியாது. தலையில மூக்கு கண்ணாடியை மாட்டி வச்சிருப்பாங்க, தெரியாது. அப்ப இந்த 5 சென்சஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா மனம் அப்படின்னு பார்த்தா அவங்கவுங்க எவ்வளவு மேம்படுத்தி வச்சிருக்கிறாங்களோ அதை பொறுத்துதான் மனம் இருக்கும். மனம் முதுமையில மழுங்கி போகாது. அவங்களுடைய இளமை காலத்துல மனசை எவ்வளவு செம்மைப்படுத்தி சீர்படுத்தி வைத்திருக்கிறாங்களோ அதை பொறுத்துதான் முதுமை காலத்துல அவங்களுடைய மனம் இருக்கும். ஸோ அப்போ இந்த முதுமையில ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபால்ஸ், கீழே விழும் தன்மை. பத்மஸ்ரீ வாசே நடராஜன் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்வாங்க, the first fall is the beginning of old age, the second fall is the end of old age. முதியோர்கள இங்க இருக்கிறவங்க நிறைய பேரு, எங்க வீட்லயே முதியோர்கள் இருக்கிறாங்க, எங்க அம்மா அப்பா முதியோர் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்க எனக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருந்தீங்க. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எல்லாரும் ஒரே வேகத்துல போக முடியாது. குழந்தைங்க ஒரு வேகத்துல போகும், அதே மாதிரி ஒரு 20 வயசு 30 வயசுல இருக்கிறவங்க ஒரு வேகத்துல போவாங்க, வயசானவங்க இன்னும் கொஞ்சம் மெல்ல போவாங்க. இவங்களை கொஞ்சம் நம்ம அவசரப்படுத்தணும்னா ஃபம்பிள் ஆயிடுவாங்க. முக்கியமா ஒரு கல்யாணத்துக்கு போறோம், இல்ல ஒரு டூருக்கு போறோம், ஒண்ணு அந்த டூரை நம்ம கேன்சல் பண்ணிடலாம், அவங்கள அந்த லிஸ்ட்லயே சேர்க்கக்கூடாது, நீங்க வரைக்கும் போயிட்டு வரலாம், தப்பே இல்லை. அதனால முதியோர்கள் எல்லா ப்ரோக்ராம்லயும் கலந்துக்க முடியாது. இல்ல உங்களை கூட்டிட்டு போகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க யூ ஹேவ் டு டேக் ஆல் ப்ரிகாஷன்ஸ். நம்ம எல்லா விதமான ஒரு முன் எச்சரிக்கையை எடுத்துட்டு நிதானமா தான் போய் ஆகும். ஒண்ணு இல்ல, கார்ல ஏறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகலாம், கார்ல கால் எடுத்து. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதுமையில இந்த ஐம்புலன்கள் குறையிற மாதிரி இந்த மூட்டு, ஜவ்வு, தசை இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இன்னும் நம்ம பார்த்தோம்னா முதியோர்கள்ல இந்த தசையோட அளவு, மசில் மாஸ், நான் போன் மாஸ் பத்தி சொல்லல, மெல்ல மெல்ல ஒன்னொன்னா சொல்றேன்.
போனுங்கிறது எலும்போட அடர்த்தி, எலும்போடைய உறுதித்தன்மை அதுவும் குறையும். அது இல்லாம தசைகளுடைய எண்ணிக்கை, இந்த நம்பர் ஆஃப் மசில்ஸ் அது குறையறதுனால எலும்புகளை தட்டி எழுப்பி, இப்ப நம்ம வந்து கீழே விழற மாதிரி இருந்ததுன்னா கையை அப்படி முன்னாடி நீட்டி கீழே தாங்கி நம்மளைய சுதாரிச்சுப்போம். முதியோர்கள் அப்படியே குண்டு கட்டா விழுவாங்க. விழும்போது பொதுவா இந்த பெல்விஸ் போன், அதாவது இந்த ஃபீமர், அதாவது நம்ம உடம்புடைய மிக நீளமான எலும்பும் மிக உறுதியான எலும்பான அந்த எலும்பே நிறைய பேருக்கு உடைஞ்சிரும். முதுகு தண்டு எலும்பு உடைஞ்சிரும், மணிக்கட்டு உடைஞ்சிரும். இந்த மாதிரி பிராக்சர்ஸ் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து முதுமையில ஏற்படக்கூடிய. அதே மாதிரி ஸ்லிப்பரி ஃப்ளோர், நிறைய பேர் வீட்டுல இப்போ வந்து இந்த ஃப்ளோர் கிளீனர்ஸ் ரொம்ப நிறைய வந்ததாலையும் டைல்ஸோடைய ஆதிக்கம். ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி சிமெண்ட் தரை இருந்தாலே அந்த வீடு வந்து ஒரு வசதியான ஒரு வீடாக கருதப்பட்டது. அப்போ வரைக்கும் மண்ணு முழுவன வீடா இருந்தது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் சிமெண்ட் தரை வந்தது, அப்புறம் மார்பிள் அதாவது மொசைக் தரை வந்தது, அதுக்கப்புறம் இப்ப டைல்ஸ் வந்திருக்குது. இப்ப நம்ம கேட்கிற சைஸ்ல டைல்ஸ் நம்ம முகமே போட்டு ஒட்டி கொடுக்குறாங்க. இது பேரு இல்ல பெருமை அப்படின்னு ஒரு விளம்பரமும் நம்ம பாக்குறோம். இந்த நாய் வளர்ப்பவர்கள், நீங்க வீட்டுல யாராவது நாய் வளர்க்குறவங்க இருந்தீங்கன்னா அது ரோட்ல எல்லாம் நல்ல வசதியா தான் நடக்கும். வீட்டுக்குள்ள வந்தோடனே தடுமா. எத்தனை பேர் இதுல நீங்க உணர்ந்திருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா நோட் பேட்ல உங்க நோட் புக்ல ஓரமா எழுதி வைங்க. இது அவசியம் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா பிற உயிருக்கு என்ன, பிற உயிரை தன்னுயிர் போல் நேசித்தல் தான் பைபிள் அழகா சொல்லுது. அதாவது ஒரு நாய்க்கு கஷ்டமா இருந்தா நமக்கு கஷ்டமா இருக்காதா? இப்போ வந்து டைல்ஸ் வந்து இது பேரு இல்ல பெருமை, அதாவது வியவக்க என்னாலும் தன்னைன்னு சொல்லுவாங்க. நம்ம பெருமையே சொல்லக்கூடாதுன்றோம், இந்த டைல்ஸ்லயே பெருமை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. டைல்ஸ் வீடு வந்ததுல இருந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னா மூட்டு தேய்மானங்கள் அதிகமா இருக்குது. அதுக்கு கூடுதலாக காரணமாக உடல் பருமனும் ஒரு முக்கிய காரணமாக. சோ இது எல்லாமே இது வந்து இப்ப நான் நிறைய திங்ஸ் சும்மா உங்க காதல போட்டு வைக்கிறேன். டைம் கிடைக்கும் போது ஒவ்வொரு தடவை நம்ம இதை டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரெயிட் செஷன் கிளாஸ் வைப்பாங்க, அப்பயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போகலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டுல வந்து லோ லைட்டிங் இருக்குது. லோ லைட்டிங் அப்படின்னா என்னன்னா, வீடு வந்து நல்லா மிளிர்வா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த மாதிரி இது ரொம்ப வசதியானவங்க வீட்டுல மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். அவங்க வந்து இது கம்மியா வச்சுப்பாங்க, லைட்டிங் கம்மியா வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல நிறைய மேட், ஸ்லிப்பரி மேட்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த அழகும் ஆம்பியன்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. நல்லா ஒரு லுக்கா இருக்கணும், ஒரு பார்க்கவே ஒரு நல்ல இதா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து டெக்கரேஷன் பண்ணி வைப்பாங்க. இதுவும் அவங்க கீழே விழறதுக்கான ஆபத்தா மாறுது. அப்புறம் நீங்க இந்த காட்சியிலே பாக்குற மாதிரி இளைஞர்கள் எவ்வளவு தூரம் செல்போன் யூஸ் பண்றாங்களோ முதியோர்களும் அந்த மாதிரி செல்போன் பார்த்துக்கிட்டே நடக்கிறாங்க, பார்க்ல பாட்டு கேட்டுக்கிட்டே வாக்கிங் போறாங்க. இந்த மாதிரி இந்த மல்டி டாஸ்கிங், ஆக்சுவலா முதியோர்கள் இளைஞர்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணாலே வந்து விபத்துகள் ஏற்படுறதா சொல்றாங்க. சாலை விபத்து ஏற்படுது, வாகனங்கள் போய் இடிச்சுக்கிறாங்க, வாகனங்கள் வந்து போய் இடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்ளம் வருதுன்றாங்க, ஓட்டும் போதே தூங்கிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முதியோர்களையும் இப்ப என்ன ஆச்சு, இந்த மல்டி டாஸ்கிங், போன் பேசிக்கிட்டே படிக்கட்டு ஏறுறது, போன் பேசிக்கிட்டே நடக்கிறது, அதெல்லாமே நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு. அப்புறம் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, சும்மா இந்த வார்த்தைகளை காதுல போட்டு வைங்க. மல்டி டாஸ்கிங் பார்த்தோம், லோ லைட்டிங் பார்த்தோம், ஸ்லிப்பரி ஃப்ளோர், ஃபால்ஸ் கீழே விழும் தன்மை, லோ லைட்டிங், மல்டி டாஸ்கிங். பாலிஃபார்மசி அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, முதியோர்கள் பொதுவா அது என்ன காரணம்னு தெரியல, மாத்திரைகள் சாப்பிட நிறைய விரும்புறாங்க. என்ன மாத்திரைகள் சாப்பிட ரெக்கார்டிங் கிளாஸ்ல மாத்திரை சாப்பிட நிறைய விரும்புறாங்க மட்டும் இல்லாம அவங்களுக்கு பல வகையான நோய்களும் இருக்கு. என்னென்ன நோய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகர் இருக்குது, பிபி. என்னென்ன மாத்திரை சாப்பிடுறீங்கன்னு லிஸ்ட் கேட்டோம்னா ரெடியும் பார்த்தாங்க. என்னென்ன மாத்திரை சாப்பிடுறீங்கன்னு சொன்னாக்கா அவங்க சொல்லுவாங்க, சுகருக்கு மாத்திரை போடுறேன், பிபிக்கு மாத்திரை போடுறேன், தைராய்டுக்கு மாத்திரை போடுறேன், கொலஸ்ட்ரால்க்கு மாத்திரை போடுறேன், அப்புறம் வந்து வயிறு புண்ணாகாம இருக்க சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போடுறேன். இதெல்லாம் சாதாரணமாக சுகருக்கே 2 மாத்திரை 3 மாத்திரை இருக்கலாம், பிபிக்கே 2 மாத்திரை 3 மாத்திரை இருக்கலாம், கொலஸ்ட்ரால்கே 2 மாத்திரை இருக்கலாம், தைராய்டுக்கு ஒரு மாத்திரை இருக்கலாம், அதுக்கப்புறம் கால்சியம் மாத்திரை ஒண்ணு இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து சத்து மாத்திரை இருக்கலாம், அப்புறம் மோஷன் போகாததுக்கு ஒரு மாத்திரை இருக்கலாம், அப்புறம் அஜீரணத்துக்கு ஒரு மாத்திரை இருக்கலாம், அப்புறம் முட்டு தேய்மானத்துக்குன்னு ஒரு மாத்திரை இருக்கலாம். பத்தாக்குறைக்கு டிவி விளம்பரங்கள் பார்த்து இந்த மூட்டு தேய்மானத்துக்கு சில பேர் வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த உடல் பருமன் குறைக்க மாத்திரை, அப்புறம் வந்து இந்த சளி பிடிக்காம இருக்க, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாம இல்லத்தரசிகள் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது.
நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதுல நிறைய, நான் 1-2 பேரும் சொல்லல, நிறைய கம்பெனிஸ்ல வந்து இது வந்து இதனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது, நீங்க வந்து புரோட்டீன் பவுடர் சாப்பிடணும், நீங்க வந்து இந்த சால்மன் ஃபிஷ் எக்ஸ்ட்ராக்ட் சாப்பிடணும், இந்த மாதிரி அது மாதிரி நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது பேர் தெரியல. ஆனா வந்து இது பேர் ஊட்டச்சத்து மருந்துகள்னு இருக்கு, துணை உணவுகள்னு இருக்குது, சப்ளிமெண்டரி ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்லி. ஆக இந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா. இது அது இல்லாம தூக்கத்துக்கு ஒரு மாத்திரை. இந்த மாத்திரைய நிறைய மாத்திரை சாப்பிட்டா நல்லது தானே, அதாவது நிறைய நமக்கு பலம் கிடைக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நிறைய மாத்திரை போடுறதோடைய பின்னடைவு என்ன ஏற்படும் அப்படின்னா, ஒன்னோட ஒண்ணு ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆகும் பொழுது ஒண்ணு வந்து அரைகுறையா வேலை செய்யலாம், இல்ல ஒண்ணு மிகுந்து வேலை செய்யலாம். ரெண்டுமே நடக்கும். ஒண்ணு வந்து அது 100 மார்க்குக்கு வேலை செய்யணும்னா 25 மார்க்குக்கு வேலை செஞ்சுட்டு போகலாம், இல்ல 100 மார்க்குக்கு கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. வேதியியல் படிச்சவங்க யாராவது இந்த இடத்துல இருந்தீங்கன்னா இத நீங்க நினைச்சுப்பீங்க. ஒரு பொருள் இன்னொரு பொருளோட சேரும் பொழுது ஒரு பொருள் இன்னொரு பொருளுடைய வேகத்தை கூட்டலாம், குறைக்கலாம், அல்லது அது வந்து ஒரு அலர்ஜியாவும் மாறும். அதாவது அது ஸ்கின் ஒரு ப்ராப்ளம் மாதிரி காட்டும். அப்புறம் அதுக்கு ஒரு மாத்திரை போடுவாங்க. ஸோ எல்டர்ஸ் ஆர் ஃபாண்ட் ஆஃப் ட்ரக்ஸ். அவங்க மாத்திரை போட நிறைய வரும். அது மட்டும் இல்லாம இன்சுலின் இது வந்து ஒட்டுமொத்தமா என்ன பண்ணுதுன்னா, அவங்க ஒரு மாதிரி மயக்க நிலையிலேயே இருப்பாங்க. எந்திரிச்சா தள்ளாடுதுன்னுவாங்க, உட்கார முடியாது, அப்படியே பெட்ல உட்காந்து அப்படியே குண்டு கட்டா டமால்னு உட்காருவாங்க, எந்திரிச்சா தலை சுத்துதுன்னுவாங்க, பாத்ரூம்லயே வேர்த்து கொட்ட பாத்ரூம் போவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எல்டர்ஸ் வந்து கான்ஸ்டிபேஷன் ஒரு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாவும் இருந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்கஸ் பண்ணோம். லோ விஷன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். மெய்வாய் கண்மூக்கு செவியில கண்ணு வந்து இந்த புரை வளருது, இந்த மாதிரி கேட்ராக்ட் வந்து நிறைய, இப்ப நீங்க இந்த பாக்குற இந்த இமேஜ்ல நீங்க ரொம்ப அழகா பார்க்கலாம். புரை வளர்தல் நிறைய முதியோர்களுக்கு புரை வளர்ந்திருக்குன்றதே தெரியாது. சாயந்தரமானா அவங்க வெளியே நடமாட மாட்டாங்க. கண்ணு ஏன் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல மாறி பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்து அவ்வளவுதான், அறிவுத்திறன் வீழ்ச்சி வந்துருச்சு நம்ம நினைப்போம். அப்புறம் பார்த்தாக்கா அவங்க வந்து ஒரு மாதிரி கேட்ராக்ட் ஃபார்ம் ஆயிருக்கும், தெரியாது. அவங்களுக்கு வந்து கண்ணுல பிரஷர் வந்திருக்கும், குளோக்கோமா வந்திருக்கும். இது எல்லாமே எல்டர்ஸ்ல வரக்கூடிய இது வந்து குளோக்கோமா. அது ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, அது கொஞ்சம் ப்ராப்பரா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. GLAUCOMA, அந்த ஓக்கு பதிலா ஏற்படுத்தணும். குளாக்கோமா அப்படின்னா என்னன்னா, உடம்புல இருக்கிற ரத்த கொதிப்பு வந்து கண்ணுக்கு வந்துடுறது. ரத்த கொதிப்பே இல்லாதவங்களுக்கு கூட, ரத்த கொதிப்பும் இருக்கலாம், ரத்த கொதிப்பே இல்லாதவங்களுக்கு கூட கண்ணுல அழுத்தம் வந்துடும், கண்ணுல ஒரு அழுத்தம் வந்துடும். இதனால கேட்ராக்ட் கூட அறுவை சிகிச்சை செய்தா சரி பண்ணிக்கலாம். ஆனா கண்ணுல ஏற்படக்கூடிய ரத்த அழுத்தத்தை வந்து நம்ம சரி பண்ண முடியாது. அது வந்து ஒரு டஃப்பான இது, அந்த பிளைண்ட்னஸ், பெர்மனன்ட் பிளைண்ட்னஸ் ஆகும். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். உடல் பருமன் ஆக்சுவலா வயசாயிடுச்சுன்னு சொன்னா யாருக்குமே பிடிக்கிறது இல்ல. ஆனா வயசானவங்க தானே தன்னை மட்டும் ஏமா செய்யலன்னா, என்னப்பா என்ன சின்ன பொண்ணா நான், எனக்கும் 50 வயசு ஆகுதுன்னு ஏறத்தாழ ஒரு 50 வயசுல இருந்தே வயசாயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு நம்ம பாக்குறோம். 50ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறோம். 50 ஆச்சு, 60 ஆச்சு, 70 ஆச்சு, 80 ஆச்சு. அதனால வந்து கான்ஸ்டிபேஷன் ஒரு முக்கிய காரணம், தைராய்டு ஒரு முக்கிய காரணம், சுகர் ஒரு முக்கிய காரணம். சுகர்ல எல்லாரும் இழைப்பாங்கன்னு நம்ம நினைப்போம், அதாவது இழைச்சு போவாங்க இல்லையா. சுகர்ல வந்து 2 ஸ்டேஜ் இருக்கு. ஆரம்ப ஸ்டேஜ்ல வெயிட் போடும், அதுக்கப்புறம் அவங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணல, இல்ல சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்காக இன்சுலின் போடுறாங்க, இல்ல சில பேர் மனநல மாத்திரைகள் போடுறாங்க. இது ரொம்ப முக்கியமான குறிப்பு. தைராய்டு இருக்குது. இந்த 3 சூழல்லையும், அதாவது இன்சுலின் போடக்கூடிய சுகர் பேஷண்ட், தைராய்டு பேஷண்ட், அதுக்கப்புறம் மனநல மாத்திரை போடுறவங்க, இந்த 3 பேருமே உடல் பருமன் கூடுறாங்க. இந்த உடல் பருமன் கூடும் பொழுது என்ன ஆகும்னா, உடல்ல ஏற்படக்கூடிய மற்ற உபாதைகள் வரும். மூட்டு தேய்மானம் வரும், இடுப்பு வலி வரும், மாரடைப்பே வரும், மூச்சு வாங்கும், படிக்கட்டேறினா மூச்சு வாங்குறது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்லாம முதியவர்கள்ல இந்த அக்யூட் கன்ஃபியூஷனல் ஸ்டேட் அப்படின்னு ஒரு நிலை இருக்குது. என்னன்னா, நிலை மாறிய மனநிலை. அதாவது திடீர்னு பார்த்துட்டு எங்க அம்மா என்ன கூப்பிடுறாங்க, எங்க அப்பா என்ன வாவான்றாங்க, நான் சின்ன வயசுல விளையாடினவங்க எல்லாம் என்ன கூப்பிட்டு பார்த்து பேசிட்டு இருக்காங்க, ஜன்னல்ல யாரோ ஒரு கருப்பா குட்டையா ஒரு உருவம் வருது, ஃபேன்ல மேல சீலிங்ல இருக்கிற ஃபேன் எல்லாம் மெல்ல இறங்குது, இந்த மேல இருக்கிற சீலிங் எல்லாம் தரையெல்லாம் அப்படியே கீழே இறங்கி வர மாதிரி இருக்குதுன்னு அப்படி இருக்கலாம். இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இதுல முக்கிய காரணம் போட்டுக்கொள்ளும் மருந்துகளை, நம்ம உட்கொள்ளக்கூடிய மருந்துகளாலேயே இந்த பின்விளைவு ஏற்படும். முக்கியமா தூக்க மாத்திரைகள், பிபி மாத்திரைகள், நீர் மாத்திரைகள் போடும் பொழுது உடல்ல இருக்கிற சோடியம், இது நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சோடியம் வந்து குறைகிறதாலையும் இந்த மாதிரி நிலை மாறிய மனநிலை ஏற்படும். சோ இது வந்து உடனே கொண்டு போய் ஐசியூல, பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு இல்லையா, கேட்டுட்டு இருக்கு.
ஸோ நிலை மாறிய மனநிலை, அக்யூட் கன்ஃபியூஷனல் ஸ்டேட்னா மாறி மாறி பேசுறது. அப்புறம் பார்த்தா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, சோடியம் கம்மியா இருக்குன்னுவாங்க. அப்புறம் ஐசியூல சேர்ப்பாங்க. அப்புறம் ஐசியூலயே சைக்கோசிஸ் வரும்னு சொல்றாங்க. ஐசியூல கையை கட்டி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பேஷண்ட் ஆஸ்பிரேஷன் ஆயிடும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். நம்ம ஒன்னொன்னா அதை பத்தி நம்ம பார்ப்போம். வர்டிகோ அப்படின்னா தலை சுற்றல் ஏற்படும். அதாவது இது எப்படின்னா தினம் இருக்காது, திடீர்னு ஒரு நாள் பெட்ல இருந்து எந்திரிச்ச உடனே இந்த வார்த்தையை பேஷண்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணி நான் கேட்டிருக்கேன். லாத்துதுன்னு சொல்லுவாங்க. எந்திரிச்ச உடனே எனக்கு அப்படியே லாத்துது டாக்டர், அப்படியே தலை சுத்துற மாதிரி, வீடே சுத்துற மாதிரி இருக்கு, அப்படியே படப்படான்னு வேர்த்து கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை நம்ம நிறைய பார்ப்போம். இப்ப நம்ம எதுவுமே ட்ரீட்மெண்ட் பத்தி பார்க்க போல. ஃபர்ஸ்ட் எது எல்லாம் முதியோர்கள்ல ரொம்ப காமனா பார்க்கும். இப்போ இளையவர்கள் யாராவது பார்க்க எனக்கே இதுல 1-2 இருக்குதுன்னா நம்ம முதுமையே கால் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி வர்டிகோ இது பொதுவா காதுல இருக்கிற பேலன்ஸ் சிஸ்டம் குறைகிறதால வரும். சோ இது ரங்கராட்டினத்துல சுத்தி இறக்கி விட்ட மாதிரி இருக்கும். இவங்க இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க இந்த சுத்தும் விளையாட்டுகள்ல விருப்பம் இல்லாதவர்களா இருப்பாங்க. இந்த ரங்கராட்டினம், இந்த ரிகாரிங் ரோசஸ் விளையாடுறது, இல்ல இந்த பஸ் எதிரா போறது, மலை பிரதேசங்கள் பயணம், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதவங்களா இருக்கலாம். அது மாதிரியே இருக்கலாம். அது மாதிரி இல்லாம மாத்திரைகளாலேயே இந்த நிறைய தூக்க மாத்திரைகள் போடுவாங்க. நிறைய எல்டர்ஸ் பாத்தீங்கன்னா மாத்திரை போட்டதை மறந்தே 1க்கு 2 மாத்திரை போட்டுருவாங்க. ஒரு மாத்திரை போட வேண்டிய இடத்துல 2வது மாத்திரை போடுவாங்க. அது ஓவர் டோசிங் ஆயிடும். அந்த மாதிரி பிரச்சனைகளும் நம்ம நிறைய எல்டர்ஸ்ல பாக்குறோம். சரி, இப்ப நம்ம இந்த எல்டர்ஸ்ல வரக்கூடிய இந்த ஐம்புலன்களுடைய குறைபாடுன்னு சொல்ல மாட்டேன், இது நலிவு ஏற்படுது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த புலன்களை தீட்டி வச்சிருந்தா அது நல்லா இருக்கலாம். பட் என்ன எவ்வளவு நம்ம தீட்டினாலும் காலத்தோட கட்டாயம் ஒரு நாள்ல ஒரு நாள் நம்ம மழுங்கி போகதான் தோணும். அப்ப நம்ம கீழே விழும் பொழுது என்ன கான்சிக்வன்ஸ் வரும்னா, பொதுவா நம்ம கான்சியஸா இருந்தோம்னா நம்ம கீழே விழும் போது நம்ம கையை வச்சு நம்மளை தடுத்துப்போம். அதனால நம்ம அடிகள் எல்லாமே இந்த கை தாங்கிடும். தலையில எந்த அடியும் படாது. தலையை நம்ம பத்திரமா பார்த்துப்போம். முதியோர்கள் அப்படி கிடையாது. குண்டு கட்டா திடீர்னு பார்த்தா சொல்லுவாங்க, டாக்டர் நான் கீழே ஆபீஸ்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை பண்ணிட்டு இருந்தேன். எங்க வீடு டூப்ளெக்ஸ் இருக்குது, மேல கீழ் அம்மா இருக்காங்க, நான் மேல வேலை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா டமால்னு ஒரு சத்தம். என்ன பார்த்தா ஓடி போய் பார்த்தா அம்மா விழுந்து இருக்கிறாங்க. எழுந்துக்கோங்கம்மா, எழுந்துக்க முடியல. என்னன்னு பார்த்தா தலையில பலமான அடி. இல்ல இது கஜினி படத்துல பாக்குற மாதிரி யாரோ ஒரு கனமான இரும்பு வச்சு அடிச்சதை போல தெரியுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது எந்த மாதிரி இரும்புலையும் போட்டு அடிக்க தேவையில்ல. முதியோர்கள் தன்னுடைய சொந்த எடையினாலேயே, சொந்த ஓன் வெயிட் தலை சுத்தி மாதிரி வேலை செய்யும். உடம்பு சுத்தியோட கட்ட மாதிரியும், தலை சுத்தி மாதிரி வேலை செய்யும். சுத்தியே கீழே விடுற மாதிரியும், சுத்தியே உடையிற மாதிரியும் அப்படின்னு. இது என்னாகும், மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டு அதனாலேயே இறப்புகள் நிறைய நேரிடலாம். அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் சர்ஜரி பண்றது. அதெல்லாம் இந்த எக்ஸ்ரேல நீங்க பாக்குறது ஹிப் ஃபிராக்சர். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இந்த தொடை எலும்பு முறிவு ஏற்படும். இதுதான் காமனஸ்ட் ஃபிராக்சர். முதியோர்கள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒருத்தர் கீழே விழறாங்கன்னா இந்த எலும்பு உடைதான் முதல்ல பார்க்கணும். இந்த எலும்புகள் ரொம்ப சாதாரணமா உடைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே புரட்டி போயிடும். சந்தோஷமா உலா வந்துட்டு இருந்திருப்பாங்க. தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டு, பேத்திங்களுக்கு ஏதாவது சமைச்சு போட்டுக்கிட்டு, பசங்களையும் பார்த்துக்கிட்டு என்னென்னமோ செஞ்சு இது வந்த உடனே பெட்ரிடன் ஆயிடுவாங்க. எங்க மென்டார், எங்களுடைய குருநாதர் VS நடராஜன் ஐயா சொல்வாரு, ஒரு முதுமையில ரொம்ப கொடுமையானது இயலாமை தான். அதாவது ஒருத்தர் இன்னொருத்தரை, முதுமைன்னு இல்லை, சின்ன பையனா இருந்தாலும் நடு வயசுல இருந்தாலும் ஒருத்தரை சார்ந்துதான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்ததுன்னா, அதாவது தனிமரம் தோப்பாகாது, யாரையும் நம்பி நம்ம வாழ முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா எல்லா தேவைகளுக்கும் பாத்ரூம் போனாலும் கூப்பிடணும், சாப்பாடு போனாலும் கூப்பிடணும், நைட்டி மாத்தினாலும் கூப்பிடணும், டைப்பர் மாத்தினாலும் கூப்பிடணும். சில சமயம் கூப்பிட கூட முடியாது, ஸ்ட்ரோக் வந்திருக்கும், கூப்பிடணும்னு நினைப்போம், பேச்சு வராது. இது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டெசர்டட், அதாவது ஒரு பாலைவனத்துல வாழ்றத போல இருக்கும்னு சொல்லுவாரு. அது எனக்கு அது உணர முடியலனாலும் பாக்குறவங்களுடைய உணர்வை வச்சு என்னால உணர முடிஞ்சது. இது நீங்க பாத்தீங்கன்னா வெர்டிப்ரா கம்ப்ரஷன் ஃபிராக்சர். இப்போ நீங்க இந்த இடத்துல அந்த ரெட் ஆரோ மார்க் போட்டு காட்டியிருக்காங்க இல்லையா, அதாவது இந்த முதுகு தண்டி எலும்பே ஒன்னோட ஒண்ணு கீழே விழுந்து உடைஞ்சிரு. அதே மாதிரி ஷோல்டர் ஹியூமரஸ் ஃபிராக்சர், மணிக்கட்டு ரிஸ்ட் ஃபிராக்சர், இதெல்லாம் ப்ரிவென்ஷன் பண்ணணும். நம்ம இதெல்லாம் தடுக்க முடியுமா, இது நம்ம இது பண்ண முடியும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது முதுமையில ரிஃப்ராக்ஷன் கரெக்ஷன். அதாவது குறை வளர்ந்துருந்ததுன்னா குறை அறுவை சிகிச்சை. இதுல பொருளாதாரம் ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இந்த இடத்துல நினைக்கிறேன். ஏன்னா
நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இந்த சங்கர நேத்ராலயா, அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல், அப்புறம் நிறைய ராஜன் ஐ கேர், இந்த மாதிரி வந்து ஃப்ரீ ஐ சர்ஜரிஸ், லயன் கிளப், ரோட்டரி கிளப், முற்றிலும் இலவசமாக 2 நாள் சாப்பாட்டும் கொடுத்து ஒரு அவங்களுக்கு தேவையான அனைத்து போறது வர்றது எல்லாமே பண்ணி இந்த அறுவை சிகிச்சை இலவசமா பண்றாங்க. முதல்ல இருக்காங்கிறத மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். இருந்ததுன்னா அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட கண்ணாடிகள் இருக்கலாம். அதே மாதிரி நான் இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இந்த கிளாஸ் பிகினிங்ல நம்ம வாழ்க்கை வந்து அடிப்படையா 3 பசிகளுக்கு நம்ம இந்த இடத்துல கூட நீங்க நினைச்சிருக்கலாம், நான் அந்த 5 புலன்கள் குறைபாடு ஏற்படுதுன்னு இருந்தாலும் இந்த நாக்கு ருசி மட்டும் ஏன் குறையறது இல்லை? அதாவது கண்ணாவது முற்றிலும் குறைஞ்சிடுது, காது கேட்கறதே இல்லை, ஆனா நாக்கு மட்டும் கொஞ்சம் ருசியாவும் தெரியுது, சில நேரம் ருசி இல்லாமையும் தெரியுது. காரணம் என்னன்னா, நம்ம உலகம் இயங்குறதுக்கு 3 பசிகள் தான் நமக்கு இயக்க வைக்குது. முதல் வந்து நம்மளோட உடல் பசி தான். அதனாலதான் பிறந்த குழந்தை முதல் தாய்ப்பாலுக்காக அழுது கேட்டு வாங்குது. பழமொழியே இருக்குது, அழற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் அப்படின்னு. அதனால இந்த வயிற்று பசிக்கு நம்ம எல்லாரும் வந்து ஓடிட்டு இருக்கோம். இந்த உடலுக்கு தேவையான இந்த வயிறு வந்து பசிச்சு காட்டும். அதுக்காக பசி வந்தால் 10ம் பறந்து போகும்னு ஔவையார் சொல்றோம். மானம், குலம், கல்வியா எல்லாமே பசி வந்தால் 10ம் பறந்து போகும்ன்றாங்க. அதே மாதிரி வயிறு கொஞ்சம் ரொம்பின உடனே உடல் பசி எடுக்கும். இந்த காமம்ங்கிற உடல் பசி, இதுவும் பூர்த்தி அடைஞ்சால்தான், இந்த இல்லறமும் பூர்த்தி அடைஞ்ச பிறகுதான் அறிவு பசி தேடல் வரும். பெரும்பாலும் நம்ம எல்லாமே எங்க மாட்டிக்கிறோம்னா இந்த வயிற்று பசியும் உடல் பசியில மாட்டிக்கிறோம். அதுல இந்த வயிற்று பசியிலேயே மாட்டி திண்டாடுறோம். ஏன்னா இல்லற வாழ்க்கையும் நம்மளால சரிவர நகர்த்த முடியறது இல்லை, எல்லாரோடையும் சண்டை வந்துருது. பெரும்பாலும் நான் ஓபியில பேஷன்ஸ் பார்க்கும் பொழுது என்னம்மா உங்களுக்கு பிரச்சனைன்னு கடைசியா பார்த்தா அந்த கடைசியா அழுதுதான் போவாங்க. என்னன்னா, பையன் இந்த மாதிரி பேசிட்டான், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு, இந்த மாதிரி இல்ல நீங்க இனிமேல் தனியா இருந்துருங்க, ஏதோ இவங்களாலையும் பிரச்சனை இருக்கலாம், அவங்களாலையும் பிரச்சனை இருக்கலாம், இந்த யார் கரெக்ட் யார் தப்புன்னு நேரா போய் பார்த்தாலும் நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த சொல் குற்றத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள்ல இவங்க என்ன ஆயிடுது, ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் ஆயிடுது நிறைய. அதாவது முதுமையில நாக்க கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு இயலாத காரியம் போல ஆயிடுது. அதனால சோ இந்த நாக்கு சுவை நம்ம வந்து இந்த 3 பசிகள்ல தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு கேட்டிருந்தோம். ஒன்று வந்து வயிற்று பசி, இந்த நாக்கு சுவை ஒரு பசியா இருக்குது. 2வது பசி வந்து உடல் பசியாக இருக்கிறது. 3வது அறிவு பசியாக. நம்ம பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையோட ஓட்டம் எப்படி இருக்கும்னா, முதல்ல வயிற்று பசியை நம்ம நிரம்பிடணும். அதாவது ஆரம்ப கட்டத்துல நம்ம சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுட்டோம். அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம இல்லற வாழ்க்கைக்குள்ள நம்ம போவோம். அங்க நம்ம உடல் பசி தீரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அறிவு பசி, ஞானத்தை நோக்கி நம்ம போவோம். பெரும்பாலும் இதுதான் ஒரு அறிவு தேடலுக்கான பாதை. ஆனா என்னன்னா, நம்ம முதல் ஸ்டெப்லயே மாட்டிக்கிறோம். முதல் ஸ்டெப்லயே இந்த வயிற்று பசியிலேயே மாட்டிட்டு அதோடைய உபாதைகள். அதனாலதான் வள்ளுவர் வந்து உணவே மருந்துன்னு சொல்றாரு. திருமூலர் வந்து உள்ளமே பெருங்கோயில், ஊன் உடம்பே ஆலயம், உயிரை வளர்த்தேனே உடம்பை வளர்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி விஷயங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, உடம்பை உறுதியாக வைப்பது நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட கடமையே. இது நாட்டோட கடமையா இல்லைனாலும் தனிப்பட்ட கடமையே. அதனால இது இந்த வெயிட் ரிடக்ஷனுக்கு, டயபெட்டிஸ் ரிடக்ஷனுக்கு நிறைய பேர் வந்து நம்ம டீல சர்க்கரை இல்லாம சாப்பிடுறோம், ஸ்வீட் சாப்பிடுறது இல்லை, அதெல்லாம் ரைட். பட் என்னன்னா, ஆயில் கன்சம்ஷன் அதிகமா இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் 4 பேர் கொண்ட வீட்டுல WHO RDA ரெக்கமெண்டட் டயட்ரி அலோவன்ஸ் வந்து 4 பேர் இருக்கிற வீட்டுல 1 லிட்டர் எண்ணெய் பயன்படுத்தினா போதுமானதுன்னு சொல்றாங்க. ஆனா 4 பேர் இருக்கிற வீட்டுல 3ல இருந்து 6 லிட்டர் எண்ணெய் வரைக்கும் கூட இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. எண்ணெய் வந்து சர்க்கரைக்கு பெரும் எதிரி. என்ன தோ நாட் ஸ்வீட், பட் உடம்புக்கு போனோடனே இந்த இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு எல்லாம் எதுவுமே இல்லை. அங்க போனோடனே கலரியா மாறிடு. எவ்வளவு சாப்பிட்டோங்கிறது தான் அளவு. இன்னும் என்ன மிகுதியான பொருள் வந்து, உதாரணமா மிக்சர் எடுத்துக்கோங்க. டெய்லி இந்த டீ கூட கொஞ்சம் சக்கரை போட்டு கூட சாப்பிடலாம் போல இருக்கு. ஆனா டீ கூட டெய்லி வாலண்டரியா இந்த மேரி பிஸ்கெட், நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட், அதுக்கப்புறம் நிறைய பேர் கொஞ்சம் அந்த மிக்சரு, காராசேவு, ரிப்பன் பக்கோடா இந்த மாதிரி சாப்பிடுற பழக்கங்களுக்கு வர்றதுனால இந்த வெயிட் ரிடக்ஷன் ஆக முடியறது இல்ல. இதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. டயபெட்டிஸ் வந்து ஃபால்ஸ்ல இருந்து. அது மாதிரி நம்ம வந்து இந்த வாக்கிங் டிவைசஸ் எல்லாமே மெல்ல யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எல்டர்ஸ் வந்து அதை நம்ம ஷை ஆகக்கூடாது. எனக்கு இன்னும் இந்த ஸ்டேஜ் வரலப்பா அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. நம்ம வந்து என்னைக்கு நமக்கு அது பயன்பாட்டு போல ஒரு உணர்வு தேவைப்படுதோ, ஒரு இருந்தா நல்லா இருக்கும்னு இருந்தா நம்ம அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஹேண்ட் ரெயில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது இது வந்து மாடி படிக்கட்டு போற வழியில மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள முக்கியமா பாத்ரூமுக்கு போற வழி, அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வழி, அதாவது கிச்சனுக்கு போற வழி, ஒரு
இது ஒரு போர்ட்டிகோக்கு போற வழி, காமனா போகிற இடத்துல முக்கியமா பாத்ரூம்குள்ளேயும் சைடு ரயில்ஸ் இருக்கிறது நல்லது. இது கீழே விழறத வந்து தடுக்கும். நல்ல லைட்டிங், வீட்டுக்குள்ள ஒரு நல்ல லைட்டிங் இருக்கணும். தேவைப்பட்ட ஆன்டி ஸ்லிப் மேட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல மேட்டே இல்லாம இருந்தாலும் ஓகே தான். அதாவது மெயினா இந்த வகுப்போட முடிவுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, முதியவர்களுக்கு இந்த ஐம்புலன்களையுமே வீழ்ச்சி ஒரே மாதிரியா வராது. அதனாலதான் முதுமை பாத்தீங்கன்னா சில நேரத்துல சொல்றது உண்டு, இவரை பார்த்தா 70 வயசு மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 50 வயசு மாதிரி தானே இருக்காரு. நான் இது நரைமுடிக்கு டை அடிக்கிறத பத்தி நான் சொல்லல. நரைமுடிக்கு டை அடிச்சாலும் அடிக்காம இருந்தாலும் அடிக்காம இருக்கிறது நல்லது. ஆனா அவங்களுடைய செயலே அவங்களுடைய வயதை காட்டிடும், அவங்க எவ்வளவு பிரிஸ்கா போறாங்க. சோ அது வந்து இந்த ஐம்புலன்களுடைய வீழ்ச்சி வந்து ஒரே விகிதத்துல விழறதில்ல. ஒருத்தருக்கு அவங்களுடைய ஏற்கனவே அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தாங்கன்றத பொறுத்து தான் இருக்குது. சோ இந்த ஐம்புலன்களோட வீழ்ச்சி தான் மெல்ல நம்மள முதுமைக்கு கடத்தி போகுது. இந்த ஐம்புலன்கள் தோல்வியாகும் பொழுது உடல் மெல்ல மெல்ல அழிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் மெல்ல அந்த இறப்புக்கான பாதையை நோக்கி அது போகுது மெல்ல. அது தாண்டியும் சடன் விதியின்படியா சடன் ப்ராப்ளம்ஸ் வரலாம். நான் சொல்றது சாதாரண ஒரு டிசீஸோட போர்ட்போலியோ இப்படிதான் இந்த மாடல்ல தான் வருது. முதியோர்கள் கண் பார்வை குறையுது, காது கேட்கறது குறையுது, நுகரும் திறன் குறையுது. முதியோர்கள் மட்டும் இல்ல, இளைஞர்களும் நடு வயதுல இருக்கிறவங்களுக்கும் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கிற மெயின் ப்ராப்ளமே கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இந்த ஐம்புலன்களுடைய அறிவுத்திறன் வீழ்ச்சி கூட கொஞ்சம் கூட நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆனா இந்த கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா அது டைஜஷன் ப்ராப்ளம் ஆகும். அப்புறம் இந்த காது கேளாம இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னா, மற்றவங்க யாராவது பேசினா தன்னை பத்தி தான் பேசுறாங்கன்ற மாதிரி ஒரு ஐடியாஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், இவங்க வந்து என்னை பத்தி தான் பேசுறாங்க, என்னமோ என்னை பத்தி தான் தப்பா சொல்றாங்க, என்னை பத்தி தான், அதாவது அவங்களுக்கு எப்பவுமே அடுத்தவங்க நம்மளை பத்தி தாழ்ச்சியா சொல்றாங்க, நம்மளை பத்தி தான் பின்குறிப்பு வச்சு பேசுறாங்க, நம்ம தான் அவங்களுக்கு பாரமா இருக்கும், அந்த மாதிரியும் இருக்கலாம். அதனாலேயே வந்து கொஞ்சம் தூக்கமின்மை அது போலவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம மெல்ல இந்த கான்ஸ்டிபேஷனை சால்வ் பண்றதுக்கு பேட்ச் 1ல நாங்க வந்து எல்லா பேருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆலோசனை எடுத்திருந்தோம். முதியவர்களுக்கு இந்த திருப்பலா சூரணம் வந்து அவசியம். அதாவது இங்கிலீஷ் மருந்துல நிறைய மருந்து இருக்கு, நிறைய உதாரணம் வந்து இந்த மாதிரி மருந்து இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த டூஃபுலாக், அப்புறம் இந்த மாதிரி கிரிமாஃபின், இதெல்லாம் இந்த மில்க் ஆஃப் மெக்னீஷியா, இதை விட எல்லாமே இன்னும் நல்லா பெட்டரா ஒர்க் பண்ணுது திருப்பலா. நம்ம அது மெல்ல ஒரு கிளாஸ்ல வரும்போது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா கான்ஸ்டிபேஷனை சால்வ் பண்ணாலே நிறைய ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆயிடுது கொஞ்சம் கொஞ்சம். இப்ப நீங்க மேடம் சொன்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இன்கான்டினன்ஸ் சொல்லுவாங்க இது இங்கிலீஷ்ல. அது 2 வகையா இருக்கு. ஒன்னு ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் சொல்லுவாங்க, இருமும் போது தும்பும் போது நீர் கசிஞ்சிடும், அது ஒண்ணு. ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி எந்திரிச்சு பாத்ரூம் போறதுக்குள்ளேயே டிராப்பா வழியெல்லாம் போயிடுவாங்க, அர்ஜின் கான்டினன்ஸ். அதுக்கு வந்து எர்லி ஸ்டேஜ்ல ஆரம்ப கட்டத்துல துணி வச்சுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் இப்போ அது வந்து இந்த ஹாஸ்பிட்டலுடைய வருகை நிறைய இருக்கிறதுக்கு அப்புறம் இது வந்து ரொம்ப கன்வீனியன்டா போச்சு. இது இருக்கு, இதோடைய ஓன் பிளஸும் மைனஸ் இருக்குது. பிளஸ் வந்து மெயின்டெனன்ஸ் ஈஸி ஆயிடுச்சு. டைப்பர் கூட ரேஷஸ் வரும், மாத்தணும், சில சமயம் முதுகுலாம் வந்துடும். யூரின் இந்த மழை காலத்துல மாரி காலத்துல பாத்தீங்கன்னா யூரின் ஃப்ளோ நைட் அதிகமா இருக்கும், அது பெட் எல்லாம் பின்னாடி ஆயிடும். அந்த மாதிரி அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த கத்தீட்ரு வந்து ஒரு பெஸ்ட் இதா இருக்கும். அதுல இப்ப கத்தீட்ரோட ஒரு மைனஸ் என்னன்னா, ஃபாரின் டிவைஸா இருக்கிறதால, உடம்புல இருக்கிற உறுப்பு இல்லாம அது ஒரு உறுப்புங்கிறதால அது இந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது போடுறவங்க வந்து கொஞ்சம் ஸ்டெரைலா போடலைன்னா இன்ஃபெக்ஷன் வரும். பெரும்பாலும் போடுறவங்களே ஒரு சிப்ரோஃப்ளாக்சிசினோ இந்த மார்டிஃபர் நைட்ரோஃபரண்டைனோ இந்த சிட்ரால்கா சிரப் அது மாதிரிலாம் கொடுத்துடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ் மாதிரி தான், கொடுத்தல் எடுத்தல் மாதிரி தான் இருக்கு. இது அட்டெண்டருக்கும் ஒரு கன்வீனியன்ஸ் இருக்கணும், பேஷண்ட்டுக்கும் ஒரு கன்வீனியன்ஸ் இருக்கணும். அதோட நடுநிலையில நீங்க நிக்கிறீங்க. ஏறத்தால உங்க ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க. யூரின் இன்கான்டினன்ஸும் சால்வ் ஆயிடுச்சு, கான்ஸ்டிபேஷனும் ஓரளவு சால்வ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கு. நம்ம ப்ரோக்ராமோட நிறைவுக்கு வந்துகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இந்த கத்தீட்ரு பத்தி இன்னொரு செய்தியும் சொல்றேன். நிறைய டிஸ்சார்ஜ் ஆகி கத்தீட்ரு போட்டு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய முதியவர்கள்ல அந்த வீட்டுல வசிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து என்ன கேட்பாங்க, டாக்டர் எங்க வீட்டுல குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்க, கத்தீட்ரு போட்டு வீட்டுக்கு போலாமா, இன்ஃபெக்ஷன் ஆகுமா, அங்க குழந்தைங்க எல்லாம் கீழே விளையாடிட்டு இருப்பாங்க, 1 வயசு 5 வயசு குழந்தைலாம் இருக்கும். பொதுவா இருக்கக்கூடிய செய்தி வந்து கத்தீட்ரால பிறருக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாது, சிறுநீர் வந்து அது குளுக்கோஸ் என்வாயர்மெண்ட்ல தான் வரும். ஆனா என்னன்னா, கத்தீட்ரு போட்டிருக்கிறவங்க வீட்டுல முக்கியமா ஏசி யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் ஸ்மெல் இருக்கும். இது இவங்க வீடுதான்
இவங்க ரூம் தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு இந்த இந்த இடத்துல நான் இன்னைக்கோட வகுப்பை முடிவு செஞ்சலாம். வரும் வகுப்புல இன்னும் நம்ம டெப்தா முதியோர்கள் ஏற்படக்கூடிய நோய்கள் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐயாக்கு நான் திரும்ப ரொம்ப நன்றி.